ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பாம்கேஷ் கோத்ரோ அப்படின்ற ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் மூவியை தான் பார்க்க போறோம். இங்க தாஸ்னு ஒருத்தர் இருக்காருங்க. இவரு இதுவரைக்கும் 18 பேரோட மனைவிகளை ஏமாத்தி அவங்க கூட தொடர்புல இருந்ததுனால இப்ப இவரோட உயிருக்கே ஆபத்து வருது. அப்படி ஒரு கட்டத்துல தான் ஒரு டிடெக்டிவ் கிட்ட வந்து, இன்னும் 6 மாசத்துல நான் எப்ப வேணா இறந்து போகலாம், என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்ன யாரோ போட்டு தள்ள பாக்குறாங்க, அது யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்ல, அதை தேடி போற இந்த டிடெக்டிவ் சில பயங்கரமான விஷயங்களை பாக்குறாரு. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கோ இந்த டிடெக்டிவ் அவரோட மனைவியையும் நண்பனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊருக்கும் போக, அங்க பயங்கரமான பல சம்பவங்கள் தெரிய வருது. என்னையா இந்த ஊர்ல இத்தனை சீக்ரெட் இருக்கான்னு அவருக்கு புரிய வருது. முக்கியமா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணானே தாசு, அவர் அந்த ஊருக்குள்ள எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணை மயக்கிடுவாராம். அப்படி ஒரு சக்தி வேற இருக்கான். சோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கதையில பார்க்க போறோம். நான் இப்ப சொன்னதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான். மெயின் பிக்சருக்கு வாங்க, கதையே வேற மாதிரி இருக்கும். அண்ட் முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க, அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. படத்தை ஓபன் பண்ணா நம்ம தாசா காமிக்கிறாங்க. முன்ன சொன்ன மாதிரி தாங்க, இவரு பிளே பாய்னு சொல்றதை விடவும் ஒரு பிளே கார்டுன்னு சொல்லலாம். இப்ப இந்த தாசும் அவரோட வண்டியில ஒரு போலீஸ்காரருடைய வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரருடைய மகளோட இவர் சம போதையில அப்படியே ஜாலியா காதலோட பேசிக்கிட்டு அந்த இடத்துல ஒன்னா இருக்கவும் செய்யறாங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே அதே நள்ளிரவுல பாண்டே அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரரு அவரோட வீட்டுக்கு திரும்ப, அப்ப இந்த பிளே பாய் தாஸோடைய கார் தன்னோட வீட்டுல நிக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இன்னைக்கு அவனை பிடிச்சே ஆகுறன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்குள்ளேயோ ஓடி போனா, அதுக்குள்ள அந்த தாஸ் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அங்க வீட்லயோ இந்த போலீஸ்காரரோட மகள் தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை நம்பாத, அவனை காதலிக்காத, எவ்வளவு சொன்ன, இப்ப நான் இல்லாத நேரத்துல அவனை வீட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டியேன்னு சொல்லி அந்த தாச நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இவர் அவரோட கண்ணை எடுத்துக்கிட்டு கார்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கிற அந்த தாஸ பிடிக்கிறதுக்கும் போக, எப்படியும் அவர்கிட்ட இருந்து அந்த தாஸ் தப்பிக்கிறாங்க. ஒரு கடத்துல தாஸுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரோட பேரு சத்யநாராயணன். இந்த பிளே பாய் தாஸ் பண்ற எல்லா விஷயமும் அவங்க அப்பாவுக்கு தெரியுங்க. ஏந்தா குடும்ப மானத்தையே வாங்கிக்கிட்டு இருக்க, போலீஸ்கார பொண்ணோட எல்லாம் உனக்கு எதுக்குடா தேவையில்லாம இந்த வேலை, ஒழுங்கா வீட்டுக்கு வான்ற மாதிரி கூப்பிட, அதை சொல்றதுக்கு நீங்க யாரு, இப்பெல்லாம் என்கிட்ட சொல்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு அவங்க அப்பா முன்னாடியே புகையெல்லாம் பிடிச்சு கொஞ்சம் திமிராதான் அந்த தாஸ் நடந்துக்கிறாரு. அப்படியே கட்டாச்சுன்னா இன்னொரு பக்கம் கல்கத்தால இருக்கிற பாம்கேஷ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் தான் நம்ம பாம்கேஷ்ங்க. இவரோட புகழ் கல்கத்தாவை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருக்கு ஒரு அன்பான மனைவி இருப்பாங்க. அண்ட் இவருக்கு ஒரு பத்திரிகையாளர் நண்பனும் இருப்பான். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் பல கேஸுகளை சால்வ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க சால்வ் பண்ண ஒரு கேஸ, அதாவது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் தொடர்பு இருக்காதுங்க, அதனால ஃப்ரீயா பாருங்க. இப்ப பாம்கேஷோட மனைவி நம்ம ஹீரோயினும் பாம்கேஷ் கிட்ட வந்து, ரொம்ப நாளாவே காஷ்மீர் கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. காஷ்மீர் போனா 1000 ரூபாய் செலவாகுமா அப்படின்ற மாதிரி பாம்கேஷ் அங்க மறுக்க, 1000 ரூபாவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த 1950s அப்படி நடக்கிற கதைங்க, அதனால அத மனசுல வச்சுக்கிட்டு பாருங்க. அப்படி ஒரு வேலையில தான் முன்னாடி பிளே பாய் தாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை காமிச்சோம் பாத்தீங்களா, அந்த கேரக்டர் கல்கத்தால இருக்கிற நம்ம ஹீரோ டிடெக்டிவ தேடி வராருங்க. நேரா வந்து அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து, எனக்கு ஒரு முக்கியமான உதவியை நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, என்ன உதவி, நீங்க யாருன்னு கேட்கும் போதோ, நான் ஒருவேளை இறந்துட்டேனா என்னோட சாவுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு பாண்டு பத்திரத்தோட வந்திருக்காரு. யோ என்னையா நீ எதுக்கு இறக்க போற, அப்படி நீ யாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போதோ, சுஜிதா எம்போரியம் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனியோடைய ஓனரோட மகன் தான் நானு. ஆக்சுவலி எங்க அம்மாவுடைய அப்பா தான் அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அப்பா இப்ப நடத்துறாரு. நான் 1927ல பிறந்தேன். இப்ப எனக்கு 25 வயசு ஆகுது. அண்ட் எனக்கு பெண்கள்னாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்கிற நம்ம ஹீரோவோட மனைவியும், என்ன அவன் பெண்கள்னாலே பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லி நம்மளை எதனா டைட் அடிச்சிட போறான்னு சொல்லி அங்கிருந்து உள்ள இருந்து போறாங்க. பாம்கேஷும் மேல சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, எங்க ஊர்ல கிட்டத்தட்ட 18 பேரோட மனைவிகளோட நான் முன்னாடி தொடர்புல இருந்திருக்கேன். இப்போ ஒரு 5 பெண்களோட, 5 பேருமே கல்யாணம் ஆகாதவங்க தான், அவங்க கூட தொடர்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பெண்களுடைய போட்டோலாம் எடுத்து இந்த பாம்கேஷ் கிட்டையும் இவர் காட்டுறாரு. இந்த போட்டோஸ் எல்லாமே அந்த பெண்களோட நான் ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் எடுத்தது. சரிப்பா, இதுக்கும் நீ இறக்க போறதுக்கும் என்ன காரணம்ன்ற மாதிரி கேட்க, இல்ல கொஞ்ச நாளாவே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு, யாரோ என்ன ரொம்ப நாளா பின் தொடர்ற மாதிரியும் என்ன போட்டு தள்ள பாக்குற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட சாவை நினைச்சு நான் கவலைப்படல, ஆனா அந்த சாவுக்கு காரணமா இருக்கிற என்ன போட்டு தள்ள வரவன நீங்க எப்படின்னா
பிடிக்கணும், அதுக்காக தான் இங்க வந்தன்ற மாதிரி அவர் அங்க சொல்றாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய ஊரான ஒரு மலை பிரதேசங்க, ஊரோட பேரு முசோரி, அங்கேயும் வர சொல்ல இப்போ இவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தாஸ் இறக்க போறத பத்தி கவலைப்படல. ஆனா ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா அதுக்கு காரணமா இருக்கணும்னு நீங்க பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போவாரு. இப்போ ஹீரோவும் தன்னோட மனைவியோட நண்பனோட அந்த ஊருக்கு கிளம்ப, இன்னொரு பக்கம் இந்த தாஸோடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சத்யநாராயணன், அவரு அந்த லோக்கல்ல இருக்கிற அந்த போலீஸ்காரு பாண்டே கிட்ட வந்து தன்னோட மகன் செஞ்ச தப்புக்காக சாரி கேக்குறாரு. ஆனா அந்த பாண்டேவோ, என் வீட்டுல மட்டும் நுழைஞ்சா பரவாயில்ல, பல பேர்களுடைய வீட்டுல உங்க புள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்கான், அவன் பல பெண்களை மயக்கி இங்க பல கணவர்களுடைய குடி கெட்டு போயிருக்கு, இங்க இருக்கிற எல்லாருமே செம்ம வெறுப்புல தான் இருக்காங்க, ஏதோ நீங்க ஊர்ல பெரிய ஆளுன்றதுனால நாங்க பொறுத்து போறோம் அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி தாஸோட அப்பா கிட்ட பேச, அவரும் அதே அவமானத்தோட தன்னோட வீட்டுக்கு வர, இந்த தாஸோட அப்பாவோட வீட்டுல 4 நபர்கள் இருப்பாங்க. அப்படி தாஸோடைய அம்மா, அதை தாண்டி லிங்கம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாருங்க. அவர் யாருன்றத பின்னாடி பார்ப்போம். அவர் கூட அவரோட தங்கச்சியும் இருப்பாங்க. இது போக வீட்டுல சில வேலைக்காரங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளே பாயான தாஸ் இருப்பாரு. தோர்கார்ல இவர் தான் லிங்கம், அது அவரோட தங்கச்சி. இந்த லிங்கமுடைய தங்கச்சி கூட நம்ம பிளே பாய் தாஸ் கூட ஒரு தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லி இந்த லிங்கமும் தன்னோட தங்கச்சிய பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த தாஸ் கூட பேசுற வேலையை பார்த்தேன், அவ்வளவுதான்ற மாதிரியோ சொல்றாரு. அப்படி ஒரு வேலையில தான் இந்த லிங்கமுடைய தங்கச்சி அந்த தாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி, வீட்டுல எல்லாரும் உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க, உங்க அப்பா நேத்து அந்த போலீஸ் கிட்ட அவமானப்பட்டு வந்து வெறுப்புல இருக்காரு, இன்னொரு பக்கம் என்னோட அண்ணனும் உங்க கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, தாசுமே அங்கேயே அந்த பொண்ணை மயக்கிற மாதிரி, அதை பத்தி தான் நினைச்சு பார்க்காத, லாஸ்டா நம்ம ஒன்னா இருந்ததை நினைச்சுக்கோ, இன்னைக்கு ராத்திரியும் அப்பா அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற உன்னோட அறைக்கு வரன்ற மாதிரி இந்த தாசும் போனை வைக்க, இப்பதாங்க அந்த லிங்கமும் அவங்க தங்கச்சியும் எதுக்காக பிளேபாயான தாஸோட வீட்டுல இருக்காங்கன்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க. இந்த தாஸோடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சத்யநாராயணன், அவருடைய நண்பர் தான் இந்த லிங்கம். லிங்கம் பங்களாதேஷ்ல இருந்திருப்பாரு. அப்போ போர் நடந்த சமயத்துல பங்களாதேஷ்ல இருந்து அகதிகளா இந்த லிங்கம் அவரோட தங்கச்சியோடையும் அவரோட காதலியோடையும் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அப்படிதான் சத்யநாராயணனை பார்த்து அவரோட வீட்டிலேயே செட்டிலும் ஆயிருப்பாரு. சத்யநாராயணனோட கம்பெனில இந்த லிங்கமும் ஒரு பார்ட்னரா இருக்கிறதுனால சத்யநாராயணன் அதே வீட்டுல இந்த லிங்கத்தையும் தங்க வச்சிருப்பாருங்க. சரிப்பா, இந்த லிங்கத்துக்கு ஒரு காதலி இருக்காருன்னு சொன்னனே, அது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு கிளப் டான்சர். ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம பிளே பாய் தாஸ் இருக்காரு, அவரு இந்த கிளப் டான்சரான அந்த பொண்ணு கூட ஒரு தொடர்பு இருப்பாருங்க. இதுவும் நம்ம லிங்கத்துக்கு சுத்தமா பிடிக்காது. ஏண்டா என் தங்கச்சி அடைய பாக்குற, இன்னொரு பக்கம் என் காதலியும் அடைய பாக்குற, உன்னோட மரணம் என் கையில தாண்டா அப்படின்ற ஒரு கோவத்தோட தாங்க இருப்பாரு. சோ இவரு தான் முதல் சஸ்பெக்ட். இப்படி ஒரு வேலையில தான் நம்ம பாம்கேஷும் அவரோட மனைவியோடையும் நண்பனோடையும் அந்த ஊர்ல வந்து தங்க. அப்படி மார்க்கெட்டுக்கு போகும்போதோ அந்த ஊர் போலீஸ்காரர் பாண்டேவோடைய பொண்ணு அந்த மார்க்கெட்டுக்கு வரத பார்க்க, அந்த பொண்ணை பார்த்த உடனே இது அந்த பிளே பாய் தாஸ் கூட தொடர்புல இருக்கிற ஒரு பொண்ணு தானேன்ற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோக்கு எப்படி தெரியும்னா, இந்த தாஸ் ஹீரோவை பார்க்க வரப்போ போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருப்பார்ல, இப்போ தொடர்புல இருக்குன்னு சில பெண்களோட போட்டோ, அது மூலமா இவர் கெஸ் பண்ணிருப்பாரு. அப்படி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகையில அது அந்த ஊர் போலீஸ்காரருடைய பொண்ணுன்ற மாதிரியும் ஹீரோ தெரிஞ்சுக்க, அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டேவும் நம்ம ஹீரோவான பாம்கேஷ பார்த்து, ஐயோ பாம்கேஷ் சார் நீங்களா, நான் உங்களுடைய பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாம்கேஷையும் வீட்டுல உட்கார வச்சு நல்லா பேசி அவருக்கு உபசரிக்கவும் செய்யறாரு. அது மூலமா அந்த போலீஸ்காரரும் நம்ம பாம்கேஷும் ஃப்ரெண்ட்ஸாவும் மாறுறாங்க. பாம்கேஷும் தன்னோட மனைவியோடையும் நண்பனோடையும் ஒரு நாள் லஞ்சுக்கும் இந்த போலீஸ்காரரோட வீட்டுக்கு வர, அப்பதான் அந்த போலீஸ்காரரோட மகள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி அந்த பிளே பாய் தாஸ் கூட இவங்க ஒன்னா இருக்கிற சமயத்துல அந்த தாஸ் என்னோட உயிருக்கு இப்போ ஆபத்து இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்லிருப்பாரு. இந்த பொண்ணு தான் கல்கத்தால பாம்கேஷ் அப்படின்ற ஒரு பெரிய டிடெக்டிவ் இருக்காரு, அவர்கிட்ட போங்க, மேபி அவரு உங்களை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதை கேட்டுதான் இந்த தாஸ் நம்ம பாம்கேஷோட கான்டாக்டுக்கே வந்திருப்பாருங்க. அதையெல்லாம் காட்டுறாங்க. இப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோ ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போதோ இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பிளே பாயான தாஸ பாக்குறாருங்க. அந்த தாஸ போட்டு தள்ளுறதுக்கு ஒரு 4-5 ரவுடிகள் ஓடி வந்துகிட்டு இருக்க, அந்த 4-5 பேர்கிட்டயும் எப்படியோ சண்டெல்லாம் போட்டு அந்த தாஸ் தப்பிக்க, அதை ஒரு ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் கவனிக்க, இப்ப அந்த அடி வாங்கின ரவுடிகளை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றாரு. அப்பதான் அந்த ரவுடிகளை அந்த தாஸோட வீட்டுல இருக்கிற லிங்கம்னு ஒருத்தன் சொன்னனே, அதான் பங்களாதேஷ்ல கூட இருந்து அகதியா வந்திருப்பாரு, அவரு தான் என் தங்கச்சி கூடயும் என் காதலி கூடயும் தொடர்பா இருக்கான்னு சொல்லி இந்த ரவுடிகளை வச்சு மிரட்டலான்னு சொல்லி தாஸ அடிக்க ஆள் செட் பண்ணிருப்பாரு. சோ இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. சரி, ஊருக்கு வந்து அந்த பிளே பாய் தாஸ நம்ம பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி அந்த தாஸோடைய கம்பெனிக்கும் வந்து நம்ம ஹீரோ அவரோட மனைவியோட தாஸ பார்க்க, ஆனா அந்த தாசுமே, என்ன சார் நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், என்ன காப்பாத்தவே வந்துட்டீங்க போலயே, சரி வந்தது வந்துட்டீங்க, எங்க கடையில ஸ்வெட்டர்லாம் ரொம்ப ஃபேமஸ், உங்க மனைவி
மனைவிக்கு ஸ்வெட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், நல்ல குளிருக்கு அடக்கமா இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லி 50% ஆஃபர்னு சொல்லி ஒரு ஸ்வெட்டரையும் ஹீரோவோட மனைவி கிட்ட கொடுக்க, அங்க இந்த தாஸ் பேசுறதெல்லாம் பார்க்க ஹீரோவோட மனைவிக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. நம்ம புருஷன் கிட்ட இருந்து கூட இருக்காத கேரு இந்த தாஸ் நம்ம குளிர்துன்னு தெரிஞ்சுக்கிட்டானே, இப்படிதான் பல பெண்களை இந்த பிளே பாய் தாஸ் மயக்கிறான் போல இருக்குன்ற மாதிரி இவங்களும் புரிஞ்சுக்க, எவ்வளவு தொலைவு வந்துட்டீங்க, ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கும் நம்ம ஹீரோவோட குடும்பத்தை இந்த தாஸ் கூட்டிட்டு போறாரு. அங்கேயும் காஃபி போட்டு ஹீரோவோட மனைவிக்கு தான் முதல்ல கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குற ஹீரோ மனைவியோட கையை டச் பண்ணி கொடுக்குறாரு. அதுவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவும் அவருடைய நண்பனும் நம்ம ஹீரோயினா அவங்களுடைய ரூம்ல விட்டுட்டு, நீ இங்கே இரு, இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நாங்க பக்கத்துல போயிட்டு வந்துடுறோன்ற மாதிரி அவங்க கிளம்ப, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்வெட்டரை அந்த பிளே பாய் தாஸ் கொடுத்திருப்பார்ல, அதுக்குள்ளேயே ஒரு லெட்டர் வச்சு கொடுத்திருக்காருங்க. அதுலயும் அவங்கள வர்ணிச்சு ரொம்ப ஏடாகூடமா சில கவிதை ஒண்ணு எழுதி கொடுக்குறாரு. அதுக்கு படிக்க நம்ம ஹீரோயினோட மனைவி மைண்ட் எல்லாம் மாற செய்யுது. அதே இரவுல அவங்க ரூமு பக்கத்திலேயே ஒரு விசில் சவுண்டும் கேட்க, என்னன்னு போய் பார்த்தா அங்க இந்த பிளே பாய் தாஸ் வந்து நிக்கிறாருங்க. ஒரு நொடி அவங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம்லாம் வந்துட்டு போக, தன்னோட புருஷனை மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க எப்படியோ அந்த தாஸ அவாய்ட் பண்ணி கதவெல்லாம் சாட்ட செய்யறாங்க. அதனால தாஸும் அந்த இடத்துல அவரோட வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்ப, அப்படி அவர் வண்டியில போறத அந்த பக்கமா நடந்து போற நம்ம ஹீரோவும் அவருடைய நண்பனும் பாக்குறாங்க. அப்படி அந்த தாஸ் எங்க போறான்னு பார்த்தா அவன் ஒரு கிளப்புக்கு போறாங்க. அந்த கிளப்ல ஒரு கிளப் டான்சர் இருக்காங்க. சோ முன்ன சொன்ன பாத்தீங்களா, அந்த வீட்டுல லிங்கம்னு ஒருத்தர் இருப்பாருன்ட்டு, அவரு காதலிக்கிற பொண்ணுதான் இந்த கிளப் டான்சர். ஆனா அவங்களும் நம்ம தாச தானே காதலிப்பாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் அங்க வந்த நம்ம ஹீரோவும் அவரோட நண்பனும் தெரிஞ்சுக்க, அதே கிளப்ல ஒரு 2 நபர்கள் இந்த தாசையே நோட்டமிட்டு இருக்கிறதையும் நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. ஒரு கடத்துல ஹீரோ இந்த வேலையை முடிச்சிட்டு தன்னோட அறைக்கு திரும்புறப்போ தன்னோட மனைவி கதறி அழுதுட்டு இருக்கிறத கவனிக்க, ஹீரோயினும் கொஞ்சம் காண்டாகி, இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை எதுக்காக காப்பாத்தணும்னு பாக்குறீங்க, கொஞ்ச நேரத்துல அவன் என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த டாஸ் கொடுத்த லெட்டர் காஃபி கொடுக்கும் போது அவங்க கையை தொட்டதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வெளிப்படுத்த, ஹீரோவோ அவங்க மனைவியை சமாதானப்படுத்தி, நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே ஒரு இரவுல நம்ம ஹீரோவையும் அவரோட மனைவி நண்பனை திரும்பி அந்த போலீஸ்காரர் பாண்டே விருந்துக்கு கூப்பிட, ஹீரோவோ அந்த போலீஸ்காரர் வீட்டுல விருந்து முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறப்போ அந்த போலீஸ்காரருடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த இடத்துல இந்த பிளே பாயான தாஸ் கூட ஒன்னா இருக்கிறத நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. இப்போ அந்த இரவுல தாங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அப்படி போலீஸ்காரரோட பொண்ணு கூட காதல் கடலையெல்லாம் போட்டுட்டு இந்த பிளே பாய் தாஸ் நேரா அந்த கிளப் டான்சரை வந்து பார்க்க, அப்படி அந்த கிளப் டான்சர் கூடயும் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் அந்த டாஸ் கிட்ட கிளப் டான்சரும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இங்க இருந்து ஓடி கல்கத்தால போய் வாழலாம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலான்ற மாதிரி சொல்ல, ஆனா தாசுமே இல்ல, அது நான் முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட வாழ்க்கை வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, என்னோட லைஃப் எப்பவுமே நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையா தான் இருக்கு, நான் எப்ப வேணாலும் இந்த உலகத்தை விட்டு போலாம், ஒரு இருட்டுல தான் நான் வாழ்றேன்ற மாதிரி அவர் அங்க சொல்லிட்டு, இப்ப அந்த தாசும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறாருங்க. அப்படி நல்லா குடிச்சிட்டு தான் ஒரு வீட்டுக்கு போறாரு. அப்படி காரையும் நிப்பாட்டிட்டு நடந்து வர, அவங்க வீட்டை சுத்தி ஒரு இருட்டு இருக்குங்க. அப்படி வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு படிக்கட்டு ஏறணும். அந்த படிக்கட்டு ஏறும் போது திடீர்னு ஸ்லிப் ஆகி நம்ம பிளே பாய் தாஸ் கீழே விழுறாரு. அப்ப அந்த நேரத்துல அவரு முதுகுலயே ஒரு குண்டு வந்து பாயுதுங்க. அவ்வளவுதாங்க, அந்த இடத்துல நம்ம தாஸ் மரணம் அடையவும் செய்யறாரு. இப்ப காலையில நம்ம ஹீரோ பாம்கேஷுக்கு அவரோட நண்பன் ஒரு செய்தியை கொண்டு வராரு. என்னன்னு பார்த்தா அந்த தாஸ் இறந்து போயிட்டதாகவும் அவரை யாரோ துப்பாக்கியில சுட்டு இருக்கிறதாகவும் அந்த இடத்துல சொல்ல, இப்ப அந்த இடத்துல அது வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த பிளே பாய் தாஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னோட இறப்புக்கு அப்புறம் அதுக்கு யாரு காரணம்ன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. அதனாலதான் நம்ம ஹீரோ இது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த மூமெண்ட்ல களத்துல இறங்கிருப்பாரு. இப்ப அந்த கேஸ அந்த ஊர்ல இருக்க போலீஸான பாண்டே தாங்க விசாரிக்கிறாரு. ஆனா பாண்டே கிட்டையும் தான் இந்த கேஸ விசாரிக்க விரும்புறதாகவும் எனக்கு உங்க மேல கூட சந்தேகம் இருக்குன்ற மாதிரி நம்ம பாம்கேஷ் அவரோட சுயரூபத்தை காமிக்கிறாரு. இப்ப நேரா உள்ள தாஸுடைய அப்பாவை வந்து பாக்குறாரு. அவரே ரொம்ப ஃபீலிங்ல இருக்காருங்க. அப்பதான் அவங்க பையன் கொடுத்த அந்த பாண்டு பத்திரத்தை காமிச்சு, உங்க பையன் தான் அவரோட இறப்புக்கு அப்புறம் இந்த கேஸ நான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால என்ன தடுக்கிறதுக்கு இங்க யாராலையும் முடியாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவா அங்க சொல்ல, இப்ப அந்த இடத்துல சில போட்டோஸ் இருக்கிறதையும் அந்த இடத்துல அதெல்லாம் நம்ம ஹீரோவும் நோட் பண்றாரு. இப்ப இறந்து போன தாஸோட அப்பா கிட்ட ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி கேட்க, நான் நல்ல தூக்கத்துல இருந்தேன், அப்ப திடீர்னு ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சவுண்ட் கேட்டது, என்னன்னு லைட்டு போட்டு வெளியே வந்து பார்த்தா வாசல்ல என்னோட புள்ள பிணமா இருந்தா சார்ன்ற மாதிரி அவர் அங்க கதறி அழுக, அப்ப அந்த இடத்துல சும்கி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வராங்க. இவங்க யாருன்னா அந்த லிங்கமுடைய தங்கச்சிங்க. சோ இவங்க கூடயும் அந்த தாஸ் தொடர்பு வச்சிருப்பாருல, அவங்களும் ஒரு பெரிய சோகத்தோட இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப அந்த வீட்டுடைய வேலைக்காரர்கிட்டையும் நம்ம ஹீரோ விசாரிக்க, இந்த தாஸோட அப்பா சத்யநாராயணன் என்ன சொன்னாரோ அதே விஷயத்த தான் அவரும் சொல்றாரு. ஒரு கடத்துல இந்த போலீஸ்காரருடைய மகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஹீரோவை பாக்குறாங்க.
பாக்குறாங்க. இந்த மரணத்துல என்னோட அப்பா பாண்டேக்கு தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி எங்க அப்பா தான் நான் அவன் கூட ஒரு தொடர்புல இருக்கன்னு சொல்லி ஒரு வெறியோட இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த லிங்கம் இருக்காருல அவரை நம்ம ஹீரோ பாக்குறாரு. லிங்கமோ, சார் நீங்க கொல்கத்தாவை சேர்ந்தவங்க, இது எங்க ஊரு, தேவையில்லாம இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்கன்னு சொல்லி பாதாளத்துல சிக்கிறாதீங்க, இப்பவே இந்த கேஸை விட்டு போயிடுங்கன்ற மாதிரிலாம் மிரட்ட. ஆனா அந்த எந்த மிரட்டலுக்கும் நம்ம ஹீரோ அடிப்பணிய மாட்டாரு. அப்பதான் நம்ம ஹீரோவும் திரும்பி இறந்து போன தாஸோட அப்பா கிட்ட நான் தாஸோட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க, பேச முடியாதுன்னு சொல்ல, இப்ப எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது, மோட்டிவ் தெரியுது ஆனா யாரு பண்ணிருப்பான்னு தெரியலையேன்ற மாதிரி ஹீரோவும் மண்டைய பிச்சுக்கிறாரு. இப்ப அந்த தாஸ் இறந்து போன இடத்துக்கும் வர அங்க இந்த ஸ்கெட்ச் மார்க் எல்லாம் போட்டு வச்சிருக்க. அப்ப அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சில்வர் கலர்ல ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி அந்த படிக்கட்டுல ஒட்டி இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அது என்ன அப்படின்ற மாதிரி அந்த தாஸோட அப்பா கிட்டயும் கேட்க, அவருக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் ஒரு மர்மத்தோட கிளம்ப இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த தாஸுக்கு எதிராக இருக்கிற பர்சன்ஸ் எத்தனை பேருன்ற மாதிரி கேட்டா, ஸ்டேஷன்லயோ பல பெண்களுடைய கணவர்கள் எல்லாருமே இந்த தாஸுக்கு எதிராக தான் இருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க, அதெல்லாம் இன்னமும் ஹீரோவை குழப்பமடைய செய்யுது. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ அந்த கிளப் டான்சர் இருப்பாங்கல்ல அவங்கள பாக்குறாங்க. உங்களை உசுருக்கு உசுரா லிங்கம் அப்படின்ற ஒருத்தர் காதலிச்சார்தோ, நீங்க எதுக்கு அந்த தாஸ் பக்கம் போனீங்க, தாஸ உங்களை காதலிக்கிற அந்த லிங்கம் தான் எதுனா பண்ணிருப்பாருன்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கான்ற மாதிரி கேட்க, அப்பதான் அவங்களும் ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி நானு லிங்கம் பங்களாதேஷ்ல இருக்கும் போதோ காதலிச்சுட்டு இருந்தோம், லிங்கமுக்கு ஒரு தங்கச்சி இருந்தது, அப்பதான் போர் வந்தது, என்ன லிங்கம் அங்க இருந்து அவன் தங்கச்சியோட சேர்த்து காப்பாத்தி இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தான். அப்படி தாஸோடைய அப்பா வீட்லயே என்ன தங்க வச்சான். அதுக்கப்புறம் என்ன மனதளவுல நான் காதலிக்கிற பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எனக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதித்தான். என்ன வீட்லயே இருக்க வச்சான். அவனை எதிர்த்து சண்டை போட்டு நான் ஒரு கிளப்ல போய் டான்ஸ் ஆட செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் தாஸை நான் கொஞ்சம் கொஞ்சமா காதலிக்கவும் ஆரம்பிச்சேன். இதெல்லாம் தெரிஞ்சு லிங்கமும் என்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டான். அப்போ அவன்கிட்ட நானு அவன் பண்ண கொடுமையினால் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தானோ. என்னதான் அந்த தாஸ் பல பெண்களோட தொடர்புல இருந்தாலும் அவன்கிட்ட காசு இருக்கு, உன்கிட்ட காசு இல்ல. அவன் பெண்களை மதிக்கிறான், ஆசைகளை புரிஞ்சுக்கிறான். ஆனா நீ அதை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நான் அந்த லிங்கம வேணான்னு சொல்லிட்டேன். அதுல இருந்தே லிங்கமுக்கு இந்த தாஸ் மேல ஒரு கோபம் இருந்தது. கடைசியா நான் தாஸை பார்க்கும் போது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்கத்தால போய் வாழலாமான்ற மாதிரி கேட்டேன். ஆனா அந்த தாஸோ என் உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னான். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவன் சொன்னான் போல இருக்கு. அவனை இப்படி பண்ணவன யாருன்னு எப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருங்கன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப தாஸோட வீட்லயே எதனா தேடி பார்க்கலாமேன்னு சொல்லி ஹீரோவோ தாஸோட வீட்டுக்கு வராரு. அவங்க அப்பா வெளியே போன சமயமா பார்த்து அந்த தாஸோடைய அப்பா ரூம்லயும் பாக்குறாரு. தாஸோட அப்பாவோட பெட்ல ஒரு தலைக்காணி மட்டும் இருக்கிறத கவனிக்கிறாரு. அதே வீட்டுல தானே லிங்கமும் இருப்பாரு. அப்படி அவர்கிட்ட விசாரிக்கும் போதோ, சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார், எனக்கு அவன் மேல கோபம் இருந்தது, அப்புறம் அடியாலெல்லாம் வச்சு நான் அடிச்சேன், ஆனா என்னைக்குமே அவனை போட்டு தள்ளணும் நான் பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அவர் மறுக்க. அப்பதான் ஹீரோக்கும் இந்த போலீஸ்காரரு இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை கொடுக்குறாருங்க. அது மூலயமா ஒரு துப்பாக்கி, அதாவது ஒரு பிஸ்டல் வச்சுதான் இந்த தாஸை போட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுல மென்ஷன் ஆயிருக்குங்க. 100 மீட்டருக்குள்ள இருந்துதான் தாஸை சுட்டு இருக்கணும்ன்ற மாதிரியும் போட்டிருக்கு. இப்ப திரும்பி தாஸ் இறந்து போன இடத்துக்கு நம்ம ஹீரோ போக, அப்படி அந்த படிக்கட்டு கீழே பாக்குறாரு. அங்க 100 மீட்டர் அளவெடுத்து பார்த்தா ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்துல இருந்து தாஸை இங்க கரெக்டா சுட்டு இருக்கணும். சுட்டதுக்கு அப்புறம் அவன் கீழே விழுந்தானா இல்ல கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவனை சுட்டாங்களா அப்படின்னு மேல பார்க்க, அப்பதான் அந்த இடத்துல ஒரு லைட் இல்லாதத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. அங்க இருக்கிற லிங்கம் கிட்டையும் எதுக்கு இந்த இடத்துல லைட் இல்லாம இருக்குன்ற மாதிரி கேட்க, லைட் ஃபியூஸ் போயிடுச்சு, மாத்த மறந்துட்டோம் அப்படின்னு லிங்கம் சொல்ல, ஃபியூஸ் போயிடுச்சா, வேணுமுன்னே இந்த இடம் இருட்டா இருக்கணும்னு யாருன்னா இப்படி பிளான் போட்டிருக்காங்களான்ற மாதிரி ஹீரோ யோசிக்க, அப்பதான் அதே இடத்துல இருக்கிற அந்த படிக்கட்டுல ஒரு சில்வர் பிளேட் மாதிரி பார்த்திருப்பார்ல, அதை நம்ம ஹீரோ திரும்பி கவனிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. இந்த தாஸ் இந்த இருட்டு பாதையில இப்படி வந்திருக்கணும், தாஸை குனிய வைக்கணும்னு சொல்லி யாரும் இந்த சில்வர் பிளேட்டை இங்க வச்சிருக்கணும். அது என்னன்னு சொல்லி தாஸ் குனிஞ்சு பாக்குற சமயத்துல அவரை இந்த 100 மீட்டர்ல இருந்து யாரும் துப்பாக்கியில சுட்டு இருக்கணும்ன்ற மாதிரி அவர் கெஸ் பண்றாரு. அப்படி ஒரு வேலையில தான் ஒரு முக்கியமான டேட்டாவை ஹீரோவுடைய நண்பன் ஒரு பத்திரிகையில பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. 27ல வந்த ஒரு பத்திரிகையில பிப்ரவரி மாசம் நம்ம தாஸோட அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம் ஆனதா போட்டிருக்குங்க. ஆனா தாஸ் ஜூன் மாசமே பிறந்திருக்காரு. அங்க தாங்க நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அங்க நம்ம ஹீரோவும் அந்த தாஸோட கம்பெனில இருக்கிற ஒரு பழைய லேபர் கிட்ட விசாரிக்கும் போதோ தாஸோட அம்மாவை பத்தி அந்த லேபர் ஒரு உண்மையை சொல்றான். ஆக்சுவலி தாஸோடைய அப்பா சத்யநாராயணன், தாஸோடைய அம்மா பேரு ரேகா. 1927ல தாஸோடைய அம்மா இருக்காங்கல்ல ரேகா, அவங்க ஒரு பிளே கேர்லா இருந்திருக்காங்க. அப்படி அவங்க 8 ஆண்கள் கூட நெருங்கி பழகி ஒரு வெஸ்டர்னான லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்திருக்காங்க.
அதுல சில பேர் வெள்ளைக்காரங்களும் கூடங்க. அப்படி ஒரு கட்டத்துல தான் இந்த ரேகா அந்த 8 பேர்ல யார் மூலமாவோ கர்ப்பம் ஆயிருக்காங்க. இது ஒரு கடத்துல அந்த ரேகாவுடைய அப்பாக்கு தெரிய வர அவர் மானத்தோட இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் மட்டும் ஊர்ல தெரிஞ்சதுன்னா நம்ம மானமே போயிடும். 4 மாசம் ஆனதுனால குழந்தையும் இதுக்கு மேல கலைக்க முடியாது. அதனால நம்ம பொண்ணுக்கு பேருக்குன்னா யாருன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்க கம்பெனில வேலை பார்க்கிற ஒரு லேபரான இந்த சத்யநாராயணனுக்கு, அதாவது இப்ப தாஸோட அப்பான்னு இருக்காரு, அவரு தாஸோட அம்மாவான இந்த ரேகாவை கட்டி வச்சிருப்பாரு. சத்யநாராயணனும் இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியாம தாங்க கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா முதலிரவு அறைக்கு வரப்போதுதான் தன்னோட மனைவி 4 மாசம் முழுகாம இருக்கான்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த சத்யநாராயணன் அங்கேயே இந்த ரேகாவை பிரியணும்னு நினைச்சிருப்பாரு. அப்போ ரேகாவோட அப்பா சத்யநாராயணனை கூப்பிட்டு, எனக்கு அப்புறம் இந்த கம்பெனி உன்னோட பேர்ல எழுதி வைக்கிறேன், என் பொண்ணை காலத்துக்கும் கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கோ, என் பொண்ணுக்கு பிறக்கிற பையனை நீ தத்தெடுத்து உன்னோட பையன் மாதிரி வளர்த்துக்கோன்னு சொல்லி அந்த இடத்துல சத்யநாராயணுக்கு காசெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி அதுக்கு சம்மதிக்க வச்சிருப்பாரு. இதை எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்க, அதனால தாங்க தாஸோட அப்பா சத்யநாராயணோட ரூம்ல ஒரு தலைக்காணி மட்டும் அவர் பெட்ல இருந்திருக்கும். அவர் இப்ப வரைக்குமே தன்னோட மனைவி கூட சேர்ந்து கூட தூங்காம தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. சரிப்பா, இதுக்கும் இந்த தாச போட்டு தள்ளதுக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறீங்களா? அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. ஹீரோ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே கொஞ்ச நாளுக்கு, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட பிறப்பை பத்தி இந்த தாசும் தெரிஞ்சு பாருங்க. அவரோட பர்த் சர்டிபிகேட்டையும் அவங்க அம்மாவோட கல்யாண இன்விடேஷனையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் அவங்க அம்மா ஒரு பிளே கேர்ள்னு தெரிஞ்சு அவரு ஒரு துக்கத்துல போய் இந்த சத்யநாராயணன் என்னோட அப்பாவே இல்லைன்னு தெரிஞ்சு அதுல இருந்து அவரு குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நிறைய கெட்ட பழக்கங்கள் வந்திருக்கும். இப்படி என்னோட அப்பா யாருன்னே தெரியாத அளவுக்கு எனக்கு ஒரு கேவலமான பிறப்பை கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அந்த வெறுப்புல தான் அவர் ஊர்ல இருக்கிற நிறைய பெண்களோட பழக ஆரம்பிப்பாரு. எனக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தின இந்த அப்பாக்கும் அம்மாக்கும் நான் அவமானம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் வீட்டுல அகதியா வந்த பெண் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க அப்பாக்கு பல கெட்ட பேரு இந்த தாஸ் சம்பாரிச்சு கொடுப்பாரு. இவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. ஊருக்காரங்க எல்லாம் வந்து இந்த சத்யநாராயணனை காரி துப்புவாங்க. இதனால சத்யநாராயணன் சேர்த்து வச்ச எல்லா பேரும் கெட்டு போகுங்க. சோ இதனால்தான் சத்யநாராயணன் அவர் பேரை காப்பாத்திக்கணும்னு சொல்லி சொந்த இல்ல, அவருக்கு பிறந்த பையன் இல்ல, பட் இருந்தும் தான் வளர்த்த பையனையே அவரு போட்டு தள்ளிருக்காருன்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ அந்த உண்மையை உடைக்க, ஆனா சத்யநாராயணனும் அதை மறுக்கிறாரு. நான் பண்ணவே இல்லைன்னு சொல்றாரு. நீங்களே வந்து ஒத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் சத்யநாராயணனோட வீட்டுல இந்த லிங்கமுடைய தங்கச்சி இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவை வந்து பார்க்க, அன்னைக்கு ராத்திரி தாஸோடைய அப்பா தான் தாஸ போட்டு தள்ளினாரு, அதை என் கண் கூட பார்த்தன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சோ ஹை விட்னஸும் அவருக்கு கிடைக்குது. இப்போ ஒரு கடத்துல இந்த சத்யநாராயணனுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம ஒரு மலை உச்சிக்கு வர சொல்றாரு. அந்த இடத்துல தன்னோட மனைவியோட வந்து, என் மகனால நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சேன், நான் அவனை என்னோட புள்ள மாதிரி தான் பார்த்தேன், ஆனா ஒரு 5 வருஷமா எனக்கு அவன் நிறைய கஷ்டம் கொடுத்து போலீஸ்காரன் கிட்ட கெஞ்ச வச்சான், ஊர்ல இருக்கிற நிறைய பெண்களோட வாழ்க்கைய அழிச்சான், அவங்க புருஷன் கிட்ட கெஞ்ச வச்சான், இப்படி சோதனை மேல சோதனை கொடுத்தான். கடைசியில என்னோட நண்பனோட பொண்ணு கிட்ட கூட அவ மயக்கி இப்படி எல்லாம் பண்ணான். அதனால தான் அவனை நான் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணேன். அது நான் எடுத்த முடிவு இல்ல, என்னோட மனைவி அவனோட சொந்த அம்மாவோட சேர்த்து எடுத்த முடிவுன்னு சொல்லி அந்த இரவை காமிக்கிறாங்க. சத்யநாராயணனும் அந்த சில்வர் கலர் பிளேட்டை எடுத்துட்டு வந்து அந்த படிக்கட்டுல ஒட்டி அங்க இருக்கிற பல்பை கலட்டிட்டு போற மாதிரியும், அதுக்கப்புறம் குடிபோதையோட அந்த இடத்துக்கு இந்த தாஸ் வர மாதிரியும், இப்ப அந்த தாஸ போட்டு தள்ளுறதுக்கு தாஸோட அம்மா கிட்ட இருந்தே இந்த சத்யநாராயணன் துப்பாக்கி வாங்குற மாதிரியும், அப்படி ஒரு மொட்டை மாடியில இருந்து தடுக்கி விழுந்த தாஸ குறிப்பாட்டு இந்த சத்யநாராயணன் சுட்டு தள்ளுற மாதிரியும் காமிக்கிறாங்க. சோ இப்போ ஒரு வழியா இந்த எல்லா உண்மையும் நம்ம ஹீரோவோ கண்டுபிடிச்சு இந்த கேஸையும் முடிக்கிறாருங்க. என்னதான் இந்த தாஸ் பல பெண்களோட தொடர்புல இருந்தாலும் அவங்க யாரையுமே நான் இறந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாரு பேர்லயும் அவருக்கு சொந்தமான சொத்துக்களை பிரிச்சு எழுதி கொடுத்தது தாங்க இறந்திருக்காரு. அந்த பத்திரத்தையும் அந்த பெண்கள் கிட்ட ஹீரோ ஒப்படைக்கிறாரு. சோ இப்படி ஒரு ட்விஸ்டடான கேஸை தான் இப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு இப்போ அவங்க மனைவி ஆசைப்பட்ட மாதிரி அவங்க மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு காஷ்மீருக்கு கிளம்புற மாதிரியும் இந்த படம் முடியுங்க. சோ ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.